ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் படி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, டெட் எக்ஸாம் 2025க்கான ஹால் டிக்கெட். எல்லாருமே நீங்கள் ஃபைனல் ரிவிஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்ருப்பீங்க. படிச்சுட்ருக்கிறீங்க. இப்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹால் டிக்கெட் எப்போ சார் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்போ சார் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு கிடச்சிட்ட ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஹால் டிக்கெட். எப்படி சார் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது? பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அவங்க சொன்ன டேட்லேயே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை எக்ஸாம் டேட் வந்து ஹால் டிக்கெட்டில் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு பார்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நவம்பர் 1 நவம்பர் 2 வந்து எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15 அண்ட் 16 வந்து எக்ஸாம் டேட் வந்து அவங்க வந்து லேட்டராக அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. எது எப்படியோ நம்ம ஃபைனல் ரிவிஷனில் ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இல்லை நான் இப்போ வந்து படிச்சுட்டே இருக்கிறேன் சார், எனக்கு இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணனே தெரியலை அப்படின்னு நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு குட் அண்ட் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா பிஓ எக்ஸாம். அந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இந்த எக்ஸாம் எழுதிட்டு சடனாக அந்த எக்ஸாமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா இது ஈஸி, வெரி சிலபஸை பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸி தான். இப்போது ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ், இப்போ 2 மேட்சர் இருக்கிறீங்க. இப்போ ஆர்ட்ஸ் மேட்சர் பொறுத்த வரைக்கும் இந்த பிஓ எக்ஸாமில் படிக்க போகிறது சயின்ஸ் மேக்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது சயின்ஸ் மேக்ஸ் படிக்கிறவங்க இங்கே ஆர்ட்ஸ், சோசியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபி எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். தென் டிகிரி லெவலில் அதை ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போஸ்டிங் வாங்கக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். டூரேஷன் கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட அகாடமியில் பிஓ எக்ஸாம்னு டெஸ்ட் பேஜஸ் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்குது. இப்போ நியூ டெஸ்ட் பேஜஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து டுடே கொடுக்குறோம். வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் அந்த டெட் எக்ஸாம் வந்து நான் எழுதிட்டு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், எழுதிட்டு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு தயவுசெய்து யாருமே நினைக்க வேண்டாம். இருக்கிற டைமை நீங்கள் அந்த ஷெடியூலையே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வந்து PDF வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் தான் அவைலபிளாக இருக்கும். வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். 2025ல் கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்கியே ஆகணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகும். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போது எக்ஸாம் டேட் நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் டேட் சொன்னது அப்படின்னா நவம்பர் 1 தான் சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 1 வந்து பேப்பர் 1, நவம்பர் 2 வந்து பேப்பர் 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக காரணங்கள்லாம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நவம்பர் 15 வந்து பேப்பர் 1 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், நவம்பர் 16 வந்து பேப்பர் 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு லேட்டராக வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் இதே டேட்டு தான். நவம்பர் 15 வந்து பேப்பர் 1 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, நவம்பர் 16 வந்து பேப்பர் 2 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் எந்த வித சேஞ்சஸுமே கிடையாது, எந்த வித மாற்றமும் கிடையாது. இந்த டெட் எக்ஸாம் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நாட் பாசிபிள். அவங்க சொன்ன டேட்டில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி திங்கிங் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நவம்பர் 15 பேப்பர் 1, நவம்பர் 16 பேப்பர் 2 எக்ஸாம் இதுதான். ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலுமே அவங்க ஒரு 10 days பிஃபோராகவே நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஹால் டிக்கெட் எப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது நவம்பர் 1 to நவம்பர் 1 to ஒரு 5க்குள்ளே மேக்ஸிமம் ஒரு 4க்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு திங்கள், செவ்வாய், புதன், அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேக்குள்ளே நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது நவம்பர் 1st வீக்கில் ஒரு 4 days ஒரு 5 daysக்குள்ளே வந்து நவம்பர் 1 to 5க்குள்ளே நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அபிஷியலாகவே வெப்சைட் போய்ட்டு நீங்கள் ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாம் டேட் நவம்பர் 15 பேப்பர் 1, நவம்பர் 16 பேப்பர் 2 இதுதான் எக்ஸாம் டேட். ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நவம்பர் 1 5க்குள்ளே நவம்பர் 1 to 5க்குள்ளே ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கு முன்னாலே இந்த வீக்கெண்டில்
ஸோ இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் பண்ணாலுமே நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் எப்போ வேணாலும் கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அதை நினச்சி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ கரெக்டான வேலை உங்களோட ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணினா எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் புதுசாக இனி படிக்க வேண்டாம். உங்களோட தமிழ் அண்ட் உங்களோட மேஜரில் மட்டும், இப்போ தமிழ் ஆர்ட்ஸ்னால் சோசியல் சயின்ஸ் மேக்ஸ், ஸோ இதில் மட்டும் நீங்கள் 100% எஃபர்ட் போட்டாலே ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணுறது வெரி வெரி ஈஸி தான். நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கிறீங்க அதில் தான் உங்களோட மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்டே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழில் 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 25+ வந்து ஈஸியாக அடிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆர்ட்ஸாக இருக்கிறீங்களா, சோசியல் வந்து 60 மார்க் கேட்குறாங்களா, ஒரு 45, அப்போ 25 + 45 இதுவே உங்களுக்கு 70 மார்க் வந்துடுது. நான் வந்து மினிமம் சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன அப்படின்னா தமிழில் வந்து 30 கூட எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, 60க்கு ஒரு 50, 55லாம் எடுக்கிறவங்களாம் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நான் மினிமம் சொல்கிறேன், ஒரு 25 + ஒரு 45 இதுவே உங்களுக்கு 70 மார்க் வந்தது. அப்போது சைக்காலஜியில் ஒரு மினிமம் 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 10 மார்க்கு, இங்கிலீஷில் 30 கொஸ்டின்ஸாக ஒரு 10 மார்க் நான் மினிமம் சொல்கிறேன். அப்போது 70 + 10 + 10 ஸோ 20 இருக்குதா, அப்போ 70 + 20 90 மார்க் வந்துடுதுன்னா ஜஸ்ட் ஒரு மினிமம். ஸோ மினிமம் மார்க் வந்தாலே உங்களுக்கு 90 மார்க் வந்துடுது. அப்போ நீங்கள் ஃபெயில் ஆகணும்னு நினச்சா கூட ஃபெயில் ஆக முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ நிறையா மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். படித்ததை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாக கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதனால் எதையுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த பிஓ எக்ஸாம் இருக்குது. அதில் கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த 2025 கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நவம்பரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டூரேஷன் கம்மியாக தான் இருக்குது. அதில் கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்மளோட அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் டெட் எக்ஸாமை நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டோட அட்டன் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு 90+ மார்க் எடுத்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.